மதிமுகவுக்கு அங்கீகாரம் பெறும் வகையில் சட்டப்பேரவைத் தேர்தலில் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 31வது பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் அக்கட்சியின் அவைத் தலைவர் அர்ஜுன் ராம் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மைச் செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என 1700க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறுவதற்கு ஏதுவாக திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெறுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் வகையில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவது, கீழடி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம், கூட்டுறவுத்துறையில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்குவதற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, 2017ஆம் ஆண்டு முதல் திமுக கூட்டணியில் நீடித்து வருகிறோம் என்றார். 8 எம்எல்ஏ இருந்தா அங்கீகாரம் கிடைக்கும். 8ன்னு சொல்லலையே, அது 10 கூட இருக்கலாம், 12 கூட இருக்கலாம்னு சொல்லி திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. அது பேசும்போதுல தெரியும். சல்லி காசு நான் இந்த பொது வாழ்விலே சம்பாதித்தது இல்லை. நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக பதவியேற்ற பிறகு சம்பந்தமில்லாமல் பேசி வருவதாகவும் வைகோ கூறினார். நல்ல மனுஷன், சம்பந்தம் இல்லாம எங்களோடு கூட்டணியில இருந்து ஒரு கட்சி பேசிக் கொண்டிருக்கிறதுன்னு சும்மா ஒரு குதிரை அவிழ்த்து விடுறதா அது பொறுப்பற்ற தன்மை. அது ஒரு வார்த்தை நடக்கவும் நடக்காது. அந்த மாதிரி எல்லாம் போய் பேரம் பேசுற வழக்கம் எங்கிட்ட வெளிப்படையா ஓப்பன்னஸ் வெளிப்படையா சொல்லிடுவோம் அப்படின்னா அப்படி யாரும் பேசல. எங்ககிட்ட பேசுற தைரியம் யாருக்கும் வராது. ஒரு கட்சி கடவுள் பெயரால் மாநாடு நடத்துவது தவறானது என்றும் அதன் மூலம் இந்து வாக்கு வங்கியை உருவாக்க முடியாது என்றும் வைகோ தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி உருவாக வாய்ப்பில்லை என்றும் வைகோ கூறினார்.